நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருடத்துக்குண்டான சோபக்கிருது வருடத்திற்குண்டான தை மாத ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். தை மாதம் அப்படின்னாலே எல்லாருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறது தான் ஞாபகம் வரும். அதனால் நேயர்கள் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். அதாவது 15/1/2024 திங்கட்கிழமை அன்னைக்கு பொங்கல் அப்படிங்கிறது வருது. பொங்க வைக்க நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 9:30 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ளே பொங்க வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது. பொங்க வைக்கும்போது பொங்கப்பானைக்கு இந்த மஞ்சள் கட்டுவோம் இல்லைங்களா, அதை வீட்டில் மூத்தவர்கள் தான் கட்டணும். அப்படி செஞ்சுட்டு பொங்கப்பானையை 3 முறை அந்த அடுப்பை சுற்றி பொங்கப்பானை அடுப்பில் வச்சுட்டு சூரிய பகவானை வணங்கி பொங்கலிட்டு நல்லா சங்கூதி மேலதாளங்கள் முழங்க பொங்கல் படைங்க. சரி, இந்த மாதத்துக்கு உண்டான கிரக அமைப்பு அப்படின்னா சூரிய பகவான் மகர ராசிலையும், செவ்வாய் தனுசு ராசியிலேருந்துட்டு தை மாதம் 21ஆம் தேதி மகர ராசிக்கும், புதன் தனுசு ராசியிலேருந்து தை 13ஆம் தேதி மகர ராசிக்கும் போகிறாங்க. அப்போ இந்த 3 கிரகங்களுமே பார்த்திங்கன்னா மகர ராசியை தொற்றுது, சனி பகவானோட வீட்டை. சுக்கிர பகவான் விருச்சிக ராசியிலேருந்துட்டு தை மாதம் 5ஆம் தேதி தனுசு ராசிக்கு போய் உட்கார்றாரு. குரு பகவான் மேசத்தில் பலமாகவும், சனி பகவான் கும்பத்தில் ஆட்சியாகவும், ராகு குருவோட வீடான மீனத்திலையும், கேது புதனோட வீடான கன்னிலையும் உட்காந்துருக்காங்க. இது எல்லாம் சேர்ந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன பலனை கொடுக்க போகுது, ஏதாவது நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கா, ஏதாவது எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது ஈடேறுமா, இது எல்லாத்தையும் நாம் ரொம்ப தெளிவாக பார்த்துருவோம். நேயர்கள் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை மறுபடியும் சொல்லிக்கிட்டு, அப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம், நம்ம சேனலில் போடக்கூடிய ஜோதிட வீடியோக்கள் எல்லாத்தையுமே சில சேனல்கள் திருடி அவங்களோட சேனலில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் சில மாதங்கள் போனால் போதுன்னு விட்டுட்டோம். இதுக்கு மேலெல்லாம் புகார் தெரிவித்து அந்த சேனல் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் பயம் அப்படிங்கிறத அப்படி புறந்தள்ளிட்டீங்க அப்படின்னா ஒரு உச்சத்தை தொடக்கூடிய மாதமாக இருக்க போகுது. ஏன்னா பொதுவாகவே மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் பயம்னா என்னன்னு தெரியாத நபர்களாக தான் இருப்பாங்க. அப்படியே எது வந்தாலும் பார்த்துக்கலான்டா அப்படிங்கிற மாதிரி ஆளுங்க. லேசாக சின்ன சின்ன பயம் வந்தால் கூட அதை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியே காட்ட மாட்டாங்க. சரி வரட்டும் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளுங்க. எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் மனசை விட்டு கொடுக்காத ஒரு நபர்களாக இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த தை மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிரகங்கள் உங்களோட ராசியில் இருக்குது. இது ஒரு வித்தியாசமான அமைப்பு. எல்லா மாத கிரகங்களும் கூட்டு கிரகங்களும் உங்களோட ராசியை தொட போகுது. அப்படி ஒரு மாதம் இந்த தை மாதம். அப்படிப்பட்ட இந்த மாதத்தில் உங்களோட ராசிக்கு அதிபதியான சனி பகவான் உங்களோட ராசிக்கு 2வது வீட்டில் தனசனியாக இருக்கார். அப்படிங்கிறதால காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லை. ஏழரை சனி, கடைசி கட்டம், பாத சனி, குடும்ப சனி, தனசனி, வாக்கு சனி அப்படின்னு இருந்தாலும் மனக்கவலைகள் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே மறக்க செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். சுப செலவுகள் அப்படிங்கிறது வரதான் செய்யும். ஏதோ ஒரு ரூபத்தில் சுப செலவுகள் வரும். தொழில் வியாபாரத்தில் இருந்த குறுக்கீடுகள் எல்லாமே நீங்கிறோம். நல்லது தான், மனசு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும். எதை பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. அதுமாரி குடும்பத்தில் இருக்கிறவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். அர்த்தாஷ்டம குருவோட ஆதிக்கம் இருக்குது அப்படிங்கிறதால ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்ன இடர்பாடுகள் அப்படிங்கிறது வரதான் செய்யும். அது ஒன்றும் பெரிய அளவில் பாதிக்காது. அப்பப்போ பார்த்திங்கன்னா வாயு பிடிப்பு, மூச்சு விடுறதில் சின்ன சின்ன கோளாறு, மூச்சு பிடிப்பு ஏற்படுறது, உணவு ஒவ்வாமை ஏற்படுறது, கொமட்டிக்கிட்டு வர்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். பெரிய அளவில் அது உங்களை பாதிக்காது, பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அர்த்தாஷ்டம குரு அப்படிங்கிறவர் கொஞ்சம் நமக்கு சிக்கலை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். அதுமாரி கொஞ்சம் குடும்ப சுமை அப்படிங்கிறதையும் கூடுதலாக இருப்பார். கொடுக்கல் வாங்கல சின்ன சின்ன தடைகள் அப்படிங்கிறது உருவாகும். அது ஆனால் கூடிய சீக்கிரமே மறைஞ்சிரும். சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறத கொடுப்பாரு. பெரிய பாதிப்புகள் இருக்காது. அவரோட பார்வை உங்களுக்கு நிறைய நல்ல வாய்ப்புகளை கொடுக்குது. அது மாதிரி போன மாதத்தில் நடக்காத சில காரியங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் வெற்றிகரமாக நடக்கும். நமக்கே தெரியும், ஏதோ கொஞ்சம் இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு வாழ்க்கை கொஞ்சம் திசை திரும்பி இருக்குடா, நல்லா இருக்குது, ஏதோ சாதகமான சூழல் அப்படிங்கிறது உருவாகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த வருஷம் அதாவது 2024 தொடங்கின உடனேவே சில நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது உங்களுக்கு கண்கூடாவே தெரிஞ்சிருக்கும். அதோட சனி பகவான் தனஸ்தானத்தில் இருக்கும்போது தனாதிபதியான சனி தனஸ்தானத்தில் இருக்காருங்கிறப்ப காசு பணத்துக்கு குறை கொடுக்க மாட்டார். புது யுக்திகளை இறக்குவீங்க, கடன் சுமையை குறைச்சிக்குவீங்க. குடும்பத்தில் உள்ளவர்களோட குறைகளெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னு எப்போவுமே ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் இப்போ அதிகபட்சமாக உழைப்பீங்க, கொடுத்த வாக்கை காப்பாற்றிடுவீங்க. உத்தியோக வளர்ச்சிக்கு முக்கிய புள்ளிகளோட ஆலோசனை அப்படிங்கிறதெல்லாம் கை கொடுக்கறதா இருக்கும். ஜென்மசனி விலகிருச்சு அப்படிங்கிறதே உங்களுக்கு துணிச்சலும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். இதுக்கு மேலே எது வந்தாலும் நான் பார்த்துக்கொண்டா அப்படின்னு. அது மாதிரி தொழில் போட்டியாளர்கள் எல்லாம் விலைக்கு ஓடுவாங்க. எப்பா அவெல்லாம் பெரிய ஆளுப்பா, நம்மளால மோத முடியுமா, அவன் எங்கே பேர்பட்ட ஆள் அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து அச்சப்பட்டு ஓடுவாங்க.
நிறையா புது ஒப்பந்தங்கள் வரும். வேலை செய்கிற இடத்துல இருந்த பகை உணர்ச்சி அப்படிங்கிறது மாறும். சலுகைகள் தர மறுத்த உயரதிகாரிகள் எல்லாம் இப்போ தேடி வந்து கொடுப்பாங்க. பல இடங்களில் போய் நாம் கடுமையாக உழைச்சிருப்போம், வாய்ப்பு கேட்டிருப்போம், திறமை இருந்திருக்கோம், எதுக்குமே செவிசாய்க்கு ஆள் இல்லாமல் இருந்திருக்கோம். இப்போ அவங்கெல்லாம் நம்மளை தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதால இது ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதோட உங்களோட ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம், உங்களோட ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம், ராசிக்கு 5க்கும் 10க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தை மாதம் பிறந்து 5ஆம் நாள் உங்களோட ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு வராரு. சுக்கிரன் விரயம் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். சில பேருக்கு இடம் மாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் இதெல்லாம் வரும். ஆனாலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு மாற்றத்தையே பெரிய அளவில் வெற்றியாக்க உறுதியாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. வேலை செய்யக்கூடிய இடத்துல சக பணியாளர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்தாலும் அது மற்றவர்களுக்கு தான் பாதிப்பே தவிர உங்களுக்கு பாதிப்பு கிடையாது. என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், தயாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு புறப்படுங்க, அதான் நல்லது. அதோட ஜனவரி மாதம் 27ஆம் தேதி மகர ராசியான உங்களோட ராசிக்கே புதன் வராரு. இங்கே இருக்கக்கூடிய சூரியனோட சேர்ந்துக்கிட்டு புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறத கொடுக்குறாரு. அப்போ வேலை இல்லாதவங்களுக்குலாம் வேலை கிடைக்கும். படித்து முடிச்சுட்டு வேலை இல்லை, ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கேன், வீட்டில் தெண்டை சோறுன்னு சுற்றுறாங்க, திட்டுறாங்க, என் கூட சேர்ந்தவங்களாம் எல்லாம் வேலைக்கு போயிட்டான், துணைக்கு ஆள் இல்லாமல் பொழுது போகாமல் கூட நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். இப்படி இருக்கிற சூழல் தான். இது எல்லாமே மாறும். ஏதோ ஒரு ரூபத்தில் வேலை கிடைச்சிடும். அதுமாரி படித்த வேலை கிடைக்கலையே, வேறு இடத்துல வேலை பார்க்குறமே அப்படின்னு ஒரு மனக்கவலையோடு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட படிப்பு சார்ந்த வேலை அப்படிங்கிறது கிடைச்சிடும். கவலைப்பட வேண்டியதில்லை. அதுமாரி கட்டிட பணி ஏதாவது செஞ்சு பாதியில் நின்றுருச்சு அப்படின்னா அதை இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக நடத்தலாம். நல்லது தான் நிறையா நடக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா அது இப்போ நல்லபடியாக முடியும். வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அது சாதகமாக மாறும். பழைய வண்டி வாகனம் ஏதாவது இருந்தால் கொடுத்துட்டு புது வண்டி வாங்குவீங்க. அது பெட்ரோல் கொடுக்கல, அடிக்கடி ரிப்பேர் ஆகுது, இதை நம்பி ஒரு வெளியூருக்கு போக முடியல, இந்த மாதிரி மாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு இருந்தவங்களாம் இந்த பழைய வண்டி வாகனத்தை போட்டுட்டு புது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதோட பிப்ரவரி 4ஆம் தேதி மகர ராசியான உங்களோட ராசிக்கே செவ்வாய் வராரு. லாபஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு உச்சமடைய போகிறாரு. கொடுக்கல் வாங்கல்லாம் இதுக்கு மேலே தான் ஒழுங்காகும். தெய்வ பிரார்த்தனைகள்லாம் நிறைவேற்றுவீங்க. திட்டமிட்ட பல காரியங்களை நண்பர்களோட ஒத்துழைப்போடு செய்வீங்க. பொருளாதாரத்தில் ஒரு பெரிய நிறைவு வரும். புது தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற சிந்தனை கூட இந்த காலகட்டத்தில் வரும். இது எல்லாத்தையுமே நீங்கள் திட்டமிட்டு செஞ்சீங்க அப்படின்னா பெரிய அளவில் சாதனை படைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு சந்தர்ப்பங்கள் எல்லாமே சாதகமாக அமையும். நீங்கள் எதை தேடி அலைஞ்சிங்களோ அது உங்களை தேடி வரும். வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு மாற்று இனத்தவர்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு கேட்ட சலுகைகளை மேல்மட்டத்தில் உள்ள அதிகாரிகள் வழங்குவாங்க. பரவாயில்ல, இவனை நம்பி நாம் ஒரு பொறுப்பை ஒப்படைச்சோம், அவன் சரியாக செய்கிறான், அப்போ இவனுக்கு நாம் ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு மேல்மட்ட அதிகாரிகள் வருவாங்க. அதுமாரி கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதாவது திறமை இருந்தும் வாய்ப்பு இல்லை கிடைச்ச வாய்ப்பை நானாகவே கோட்டை விட்டுட்டேன், இந்த மாதிரி புலம்பிக்கிட்டு இருந்தவங்க எல்லாத்துக்கும் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம். அப்படி ஒரு அற்புதமான மாதமாக இருக்குது. இருந்தாலும் ராகு உங்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கார். அப்படிங்கும்போது அதீத தைரியத்தை கொடுப்பாரு. எது வந்தாலும் பார்த்துக்கலாண்டா அப்படின்னு. அந்த அதீத தைரியமும் கூட கொஞ்சம் ஆபத்து அப்படிங்கிறத உணரணும். சில விஷயத்தில் நாம் கொஞ்சம் ஓவராக போகிறோமோ அப்படிங்கிற மாதிரி இடத்துலலாம் அடக்கி வாசிக்கிறது நல்லது. அதுமாரி அர்த்தாஷ்டம குருவோட ஆதிக்கமும் சனி பகவான் 7.5 சனியில் கடைசி பாதத்தில் இருக்கார் அப்படிங்கிறதையும் மறந்துடக்கூடாது. அப்போ விநாயகப் பெருமான் வழிபாடு செய்யணும் தினமும். அதாவது உங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு குலதெய்வ வழிபாடு செய்யணும். வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் தீபம், சனிக்கிழமையில் அனுமன் வழிபாடு செஞ்சுட்டு மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு எல் தீபம், இதையெல்லாம் ஏற்றி மனதார குலதெய்வத்தையும் நவகிரகங்களையும் வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா வெற்றி கோட்டை தாண்டி நீங்கள் பெரிய வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய ஒரு உன்னதமான மாதமாக இந்த தை மாதம் இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள்.